நம்ம அநேக சூழ்நிலையில ஒரு காரியத்தை நடப்பிக்கணும், அதை வாழ்க்கை பண்ணணும் சொல்லி துவங்குவோம். ஆனா அந்த காரியம் நடக்காமவே போயிரும் பாருங்க. நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அதுல கிடைக்காது. ஏன் தெரியுமா? நம்மளுடைய சுய பலத்தை அதுல நம்ம பயன்படுத்துவோம். நம்ம செஞ்சிடலாம், எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு என்னென்னமோ நம்ம பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மனுஷனுடைய பலத்தினால ஏதோ நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா முயற்சியும் எடுத்தும் அது நம்மளுக்கு தோல்வியே கிடைக்கும். பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது நம்மளுடைய பலன் அல்ல, தேவ பலனே நமக்கு தேவையானது. பிரியமானவர்களே, இந்த சுய பலத்தினால ஒன்று முடியாது, தேவ பலத்தின் மட்டும்தான் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, வேதாகமத்துல எத்தனையோ யுத்த வீரர்களை, எத்தனையோ நியாயாதிபதிகளை, ராஜாக்களை பார்க்கிறோம். தேவ பலத்தினால அவங்க போர் செய்தாங்க, தேவ பலத்தினால அவங்க ஆட்சி செய்தாங்க. கர்த்தர் சம்பூரமாய் சமாதானமாய் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது, சிம்சோன் எப்பொழுதுதான் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்ததோ அப்பொழுதெல்லாம் பலப்பட்டான். பிரியமானவர்களே, ஆனா கடைசியில பெலிஸ்தியர் அவனிடத்துல வரும் பொழுது தேவ ஆவி அற்றவனா இருந்தான். அப்பொழுது தேவ பலன் அவனிடத்துல இல்லாம போச்சு. அந்த நேரத்துலதான் பெலிஸ்தியர் கையில பிடிபடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் தேவ பலன் நமக்கு முக்கியமானது. தேவ பலத்தினாலே மட்டும்தான் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே,